ஹாய் மக்களே, நாங்கள் அவங்களுக்கு காத்திக்கிறோம். இன்றைக்கி வந்து என்ன விளாக்னா, நம்ம வீடு வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ண போகிறோம். அந்த விளாக் தான் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி இதில் வந்து ஒரு கமெண்ட் வந்து நான் வந்து படித்தேன். அது என்னங்கிறத அந்த வீடியோவில் வந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இப்போ வந்து என்ன கமெண்ட் அப்படின்னா, எல்லாருமே ஓட்டு போட்டீங்க, நானும் ஓட்டு போட்டேன். இதில் என்ன குத்தம் இருக்குது? ஓட்டு போடுறது ஜனநாயக கடமை, எல்லாமே தவறுதான் எல்லாமே செஞ்சுட்டாங்க. அப்புறம் என்ன, இதில் என்ன தப்பு இருக்குது? அதுதான் ஒருத்தன் வந்து பேசியிருக்கிறாங்க, நான்லாம் ஓட்டு போட்டால் ஜெயிக்க மாட்டாங்களாமா, கிளவி நீ இன்னும் சாகலையும் உனக்கெல்லாம் ஓட்டு இருக்குது அப்படின்னு. அதை நான் ஃபீல் பண்ணலை, இல்லை நான் சொல்கிறேன். நீங்களும் ஓட்டு போட்டிருப்பீங்க, உங்களுக்கும் வயசாகும், நீங்களும் இன்னும் அப்படியே பிறந்தா இன்னும் அப்படியேவா இருக்க போகிறீங்க? கிடையாது. இல்லை அவனுக்கு என்ன வேகுது? ஏன் அவன் ஓட்டு போட மாட்டான்? அவன் வீட்டில் வயசானவங்களே, அவன் வயசாக மாட்டானா? பைத்தியக்காரனா இருக்கிறானுங்க. அதாவது இந்த தப்பாக கமெண்ட் போடுறவங்களாம் பாவம் உங்கள் அம்மாவை வந்து கேவலப்படுத்துகிறாங்க. ஆமாம், என்ன ஜென்மாங்க இவனுங்க? பெத்த தாயை வந்து கேவலப்படுத்துகிறாங்க அந்த கமெண்ட்டில். அவங்க பேசுகிறாங்க பற்றி ஒவ்வொரு வார்த்தைகளும் பார்த்தீங்கன்னா, என்னை மட்டும் இல்லை, எல்லா பெண்களையும் அப்படி தான் பேசுகிறாங்க. நல்லபடியாக வீடியோ போடுறவங்களும் சரி, மோசமான வீடியோ போடுறவங்களும் சரி, இந்த மாதிரி எப்படி போடுறவங்களா இருந்தாலும் பேசுகிறாங்க. அவங்க சூழ்நிலைக்கு தந்தாப்புல அவங்க போடுறாங்க. அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ, உனக்கு என்னப்பா வேகுது? நீ பார்க்கறதா பாரு, பார்க்கலனா போ, அவ்வளோதான். யாருக்கிட்ட கமெண்ட் போடாமல் இருக்கிறாங்க? எல்லாத்துக்குமே போடுறாங்க. இல்லை சொல்கிறேன், எனக்கு எப்படி போட்டிருந்தாங்களா, நான் ஃபீல் பண்ணலை, அதான் கேட்குறேன். நீங்களும் என்ன அப்படியே இருக்க போகிறீங்க? எப்படி மாமா இந்த டப்பால் இந்த எறும்பு வருது? இங்கே பாருங்களேன், இவ்வளோ எறும்பு இருக்குது. சர்க்கரைக்குன்னு ஒரு எறும்பு வரும்ல, அது நானும் தட்டிட்டு டப்பா கழுவி தான் போட்டு வைக்கிறேன். அதுதாங்க அந்த கமெண்ட், வேறு எதுவும் இல்லைங்க. அதெல்லாம் ஃபீல் பண்ண கிடையாது. ஆனால் அதில் ஒன்று சொன்னா மாதிரி, நீ போட்டவங்க தோற்றுருவாங்கன்னு. ஏன்னா இவன் தான் பொட்டி என்றவனா இல்லை இவன் தான் கவுண்ட் பண்ணுறான். இவன் போட்டால் எல்லாரும் ஜெயிச்சு, இவன் போட்டால் எல்லாரும் ஜெயிச்சிருவாங்களா? அப்படியே ஆமாம், இருங்க, இதை வச்சுட்டு வந்துடுறேன். எறும்பு என் மேலே ஊறிடும். தம்பி பாருங்க, இங்கே அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு ஹெல்ப் பண்ணுறேண்ணா? என்ன பண்ணுறேன்? ஆமாம், தலகாணி வர போட்டுட்ருக்கான் ராணி. குட் பாய். பெட்ஷீட் தலகாணி இன்றைக்கி எல்லாத்தையுமே அலாசி போட்டாங்களா, அதனால் வந்து புதுசாக மாற்றுதல் போட்டுட்ருக்கான். குட் பாய். அங்கே என்னவோ படுத்துக்கிட்டு இருக்கேன். அங்கே போய் படுத்துட்டே அவன் போய் தீபா, ஏன் தீபா அவன் என்ன எந்திரிச்சான், ஜூஸ் குடிச்சான், படுத்தாச்சு. படுத்துட்டான். அப்படி ஒரு கமெண்ட்டுங்க. சரி, ஓகேங்க. இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னா, இன்னைக்கு கொஞ்சம் க்ளீனிங். என்னன்னா, ஏங்க பெண்ணை படைச்சான் கடவுள்? பெண்ணை படைச்சிட்டு மாதம் வேணால் அந்த வழிகள் ஏன் கொடுக்குறான்? அதான் எனக்கும் தெரிய மாட்டேங்குது. அதில் கொடுக்கறதும் இல்லாமல் மாதத்தில் எத்தனை தடவை பெட்ஷீட்டு பாய் அலாசுறது? ஒரு நோம்பி நொடினா அலாசலாம். தலை குளிச்சுட்டா பெட்ஷீட்டு, பாய், ஸ்க்ரீனு, மேட்டு, வீடு வலிக்கு, ஆறு வலிக்கு, தொடக்கு. ஐயோ ஏன் கேட்குறீங்க? போ, அது செய்யாமே இருந்தோம்னா நம்மளுக்கு அது தெரிஞ்சுக்காது. நம்ம ஆதியிலேருந்து அது செஞ்சு பழகிட்டோமா, எங்கள் அம்மா வந்து பழக்கி விட்டாங்க. அதனால் அந்த இருக்கிறனால எரிச்சலாக இருக்குங்க. சரி விடு, நல்லது தானே. இப்போ வந்து இதெல்லாம் வந்து எடுத்து தொடச்சி வச்சுட்டு பெட்ஷீட்லாம் அலாச்சிட்டேங்க. காலையில் யாருமே பெட்ஷீட் அலாச்சிட்டு, ஏன்னா வெயில் வந்துடுங்களா, தண்ணி வேறு 1 மணி நேரம் தான், அதுக்கப்புறம் நிப்பாட்டிடுறாங்க. அதனால் பெட்ஷீட்டெல்லாம் அலாசியாச்சுங்க. அடுத்தது இந்த வீடு வந்து கொஞ்சம் ஒற்றை இருக்குங்க. ஒற்றை அடிச்சு விட்டு, இன்னும் நம்ம வீட்டில் இன்னும் சாமி கும்பிடல, அந்த 30 ஆகட்டும் அப்படின்னால இருந்தோம், அது ஆயிடுச்சு. சாமி கும்பிட போகிறோம். நம்ம இதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு, வீடெல்லாம் ஒற்றை அடித்து கூட்டி விட்டு, வீடு வடிச்சு விட்டு ஒரு 10 மணிக்குள்ள முடிச்சிருவானான்னு தெரியல. மணி இப்போ 9:10 ஆச்சு. அப்போ 10 மணிக்குள்ள முடியாது. அப்படியே நம்ம பிஸ்னஸோட ஆர்டர் வந்து எடுக்கலாம்.
ஓகே ஓகே. ம். என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? மெத்த வர போடுறேன். தலகாணி வர போட்டு முடிச்சிட்டேன். அடுத்து மெத்த வர போட்டு வேலை செஞ்சாத காலையில் சாப்பாடு காலையில் சாப்பிட முடியும், இல்லைன்னா மதியானமே சாப்பிடும். சாமி இதுக்கு ஒரு இது இருக்குல்ல விரிப்பு, அது அங்கே பீரோவில் இருக்க எடுத்துக்கூட அதை மேலே போட்டு முடியும். ஏன்னா இதில் பூரா பஞ்சாக வருது. ஆளாளுக்கு ஒரு வேலை செஞ்சுதான் சொல்லுவோம். நீ காலையில் சாப்பாடு காலையில் சாப்பிட முடியும், இல்லைன்னா மணி 9:30 சாப்பாடு தான் சாப்பிடணும். கீழே இருக்கும். தரணி, என்ன இந்த 11th போர்ஷன்லாம் எழுதிட்டு இருந்தீல்ல இந்த நோட் எதைங்க? அதெல்லாம் இல்லைங்க. இல்லைனா ஒரு நோட்லையும் கூட எழுதி வச்சுட்டு ஏதோ ஒரு பாட்டு எழுதிட்டு இருந்தான். பாட்டு சினிமா பாடம் எழுதி வச்சிருந்தியா? இல்லை, ஒரு வாழ்த்து. ஓ, தமிழ் தாய் வாழ்த்து பாடல் மாதிரி தேசிய பாடலா? அது ஏதோ ஒன்று எழுதி மனப்பாடம் பண்ணி சொல்லு சாமி ப்ளீஸ் சொல்லு. நீ ஸ்டேஜில் ஒரு நாள் கரூரில் பாட்டி வீட்டில் பாடினோம்ல, அந்த பாட்டு ஒரு நாள் பாட சொல்லி தரும். ஞாபகம் இருக்கேன். ஞாபகம் இருக்கா சார் உனக்கு? ஞாபகம் வந்துடுச்சு. என்ன பாட்டு? அதா இது கார்த்திகை தீபம் காடெல்லாம் பூத்திருக்கும் அப்படின்னு. இது ஒரு தமிழ் நல்ல ஒரு அழகான தமிழ் பாட்டு தான். தமிழ் புத்தகத்தில் வர பாட்டு தான் அது. பரணி வந்து பாடினா, திடீர்னு நாங்கள் ஸ்டேஜில் ஷாக் ஆகிட்டோம். ஃபுல் பாட்டு, அதுவும் அதுக்கு ப்ரைஸ் கொடுத்தாங்க. புக்கில் இருக்க பாட்டு பாடினான்னு ப்ரைஸ் வாங்கிட்டான். பேசுகிறோம் முடியுதா? நல்ல மணி 11 ஆச்சு. ஆயிடுச்சா? ஆமாம், அவ்வளோதான், முடிஞ்சு. குளிக்கணும். குளிச்சுட்டு வந்து சாப்பிடு. நாங்கள் எல்லாம் சாப்பிட்டோம். சாப்பிட்டா போது குளிச்சு தான் சாப்பிடணும். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் என்னென்னா சுண்டல் உருளைக்கிழங்கா போட்டு சுண்டலும் உருளைக்கிழங்கும் போட்டு நல்லா காரசாரமாக வச்சுட்டேன். தம்பி தான் வந்து என்னம்மா சப்புனே வைக்கிறீங்க, காரமாக வைங்கம்மானே கிடந்தானா, நீங்கள் போட்டு தள்ளிட்டே நினைக்கிறேன். அடுத்தது முட்டை வேக வச்சு வச்சுருக்க ரசம். நானே பெரிய பையனும் சாப்பிட்றேன். இப்போ பரணி சாப்பிட்றேன், நானும் இப்போ சாப்பிட்றேன். மணி எத்தனைப்பா? மணி 3. மணி 3 மணிங்க. இவ்வளோ உண்டு குட்டி உண்டு போண்டா பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு போண்டா அது போண்டா கிடையாது, கோதுமை கச்சாயம். கச்சாய போண்டா. அந்த ஒரு நாள் சுட்ட பாவத்துக்கு இன்னைக்கு அம்மா நேரமே வந்துருச்சாமா. அது எனக்கு கச்சாயம் சுட்டே தாங்கன்னு சொல்லி மறுபடியும் கச்சாயம் சுட வச்சுட்டான். செம்மையாக இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டு. பிச்சு அதுக்கு லைட்டாக பிச்சு காமிங்களே. சாஃப்டாக தான் இருக்குதா? செம்ம டேஸ்ட்டுங்க, நல்லா இருக்கு. உள்ள பீரோக்குள்ள என்ன வந்துச்சு? பீரோ உள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ள என்ன வேலை பண்ணி வச்சிருக்கேன் பார்க்குறீங்களா? இங்கே பாரு, தண்ணி, இதுலேயும் தண்ணி. இது எப்பவுமே நாங்கள் ஐஸ் கொட்டி போடவே மாட்டோம். இவனுக்கு எடுத்து விளையாடுறாங்க. போட்டுருக்காங்க. என்ன நான் வேலை பண்ணி வச்சிருக்கிறேன் பாருங்க. சிலிண்டர் வண்டி தரோம். ஓ, வந்துருச்சு. 45 நாள் 50 நாள் கிட்ட ஆயிடுச்சு. புக்கிங் நம்பர் போய் சொன்னோம்னா கொடுத்துருவாங்க நினைக்கிறேன். நம்ம வண்டி தான் நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம். இது பார்த்தீங்கன்னா நேற்று விலாகோட கண்டினியூ தான். நேற்று என்னன்னா எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது, ஆனால் விலாக் தான் எடுக்கிறதுக்கு மறந்துட்டோம். ஆமாம், ஃபோனெல்லாம் கையிலே தான் வச்சுருந்தோம். ஆனால் அது அந்த அப்பப்போ அந்த கிளிப்ஸை வந்து கேப்சர் பண்ண மறந்துட்டோம். இப்போ வந்து என்ன செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்கிறோம். காளான் பிரியாணி. காளான் பிரியாணி வந்து ரெடி பண்ணியாச்சு. தம்பியில் காலுக்கு ஒரு முட்டை வேக வச்சாச்சு. தயிர் வந்து சும்மா இது பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து போடணும். சமையல் சாப்பிடு போட்டு தட்டுமா? அப்புறம் சாப்பிட்டுக்கிறியா? நானும் போய் வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து கிளம்பிட்டோங்க. அது என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிற நெக்ஸ்ட் விலாகில் வந்து வருங்க. ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா, நேற்று பரணி வந்து நான் உண்மையாலுமே நான் வந்து வந்து ஒரு அடி அடிச்சிட்டேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு நாள் மட்டும் சேமியா செஞ்சோம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடா தம்பி, சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி சொன்னேன்.
மூஞ்சி உடனே வச்சுட்டு சாப்பிடவே இல்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு 9 மணிக்கு போட்டுச்சு. 9:30 வரைக்கும் அப்படியே வச்சுட்டு உட்காந்து எனக்கு கோவம் வந்துடுச்சு. ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட முடியாதா, பழைய சாப்பாடு சாப்பிட்றவங்களாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வந்து ரெடி வந்து அடிச்சுட்டு, அதனால் வந்துட்டு கோவமாக இருக்கார் காலையிலேருந்து. சரி நீ கூல் பண்ணுறதுக்காக தம்பி காளான் பிரியாணி ரொம்ப பிடிக்குமா, அதான் எனக்கு வந்து காளான் பிரியாணி செஞ்சு கூல் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தேன். பரவாயில்ல, கொஞ்சம் பையன் வந்து மனசு மாறிட்டான். எனக்கு இன்னத்து நைட்டில் கஷ்டமாக இருந்தது, அடிச்சிட்டுமே அப்படின்னு. அந்த என்ன சொல்கிறது, மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறாங்களா, அதுதான் கஷ்டமாக இருக்குது. எதாக இருந்தாலும் வந்து பேசிட்டானா பரவாயில்ல, மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறானா அதுதான். அது இல்லாமல் நேற்று 2 தடவை லூஸ் மோஷன் போயிடுச்சாட்டுக்கு, அது என்கிட்ட சொல்லவே இல்லை. அப்புறம் டயர்டாக இருக்கும்ல, நான் ஏதாவது கூட பண்ணி கொடுத்துருப்பேன், அது எல்லாம் ஹாஸ்பிட்டலில் கூட போய் பார்த்துருக்கலாம், அதுவும் சொல்லவே இல்லை. அதுவும் சேர்த்து தான் எனக்கு கோவம் வந்துடுச்சுங்க. ஓய், எதுக்கு 20 ரூபா வாங்கினேன்? கடைக்கு. ஏன்னா முட்டை வாங்கக்கூடாதுங்க பார், கேட்குது பார். இங்கே ஒரு வேக்காடு. அப்புறம் எதுக்கு 20 ரூபா? காசு இங்கே, காசுங்க அழுங்காமல் வாங்கியிருக்க 20 ரூபா. சரி வரையா, இங்கே கூட இறக்கி விட்டு போகிறான். வா போ தீபக், பாய், போயிட்டு வரோம். வா தங்கம், போய் எடுக்க போறான். ஏன் 20 ரூபா பத்தாதா? தங்கம், ஓய் உனக்கும் சேர்த்து வாங்குறான்டா. 2 பேர்த்துக்கு சேர்த்து வாங்கிட்டு வரங்கிறான். எது கடைக்கு போறான் தெரியலையே. என்ன வாங்கிட்டு வரேன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. எனக்கு வாங்கிட்டு வரானா? அதான் 2 பேர்த்துக்கு சேர்த்து வாங்கிட்டு வரேன் நாம. சரி பாய். போயிட்டான். அவ்வளோதான், சரோ கிளம்பிட்டு இருக்கா, கிளம்பிட்டா. ஆமாம், தலை தான் சீவில், தலை போ சீவிக்கலாம். அப்படி ஈர தலையாக இருக்கனால அப்படி போக காஞ்சி சொல்லசுதன் இருக்கு. அதனால் போ சீவிக்கலாம் அப்படின்னு அப்படியே விட்டுட்டேன். இப்போ வந்து கிளம்பிட்டோம். சாரி கட்டலாம்ன்றதான் டைம் இல்லை, அதனால தான் சரி சுடி போட்டுக்கலாம்னு சுடி போட்டுட்டோம். கோயம்புத்தூர் தானே போகிறோம், சொன்னான்னு தெரில, இப்போ தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூர் தான் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நாங்கள் இப்போ வந்து கிளம்புறோம். ஸோ தான் அதோட விளாக் வரும், கண்டினியூவாக பாருங்கள். அப்படியே வந்து நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஹைப்புங்கிற கீழே வந்து அந்த பாயிண்ட் இருக்குங்க, அந்த பாயிண்ட்டை நீங்கள் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா எங்களோட வீடியோஸ் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ஸ்க்ரோல் ஆகி போகுங்க. அதனால் அந்த ஹைப்புங்கிற பாயிண்ட்டு கொடுங்க எங்களுக்கு, ஓகேங்களா? லைக்கு கொடுங்க, அந்த பாயிண்ட்டை கொடுங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். மணி 10-11 மணிக்கு சொன்னாங்க ஃபங்க்ஷனு. எப்படி இருந்தாலும் நாங்கள் டைம் 12 மணி ஆயிரும் மாட்டுக்கு. நாங்கள் அதான் எப்பவுமே அப்படித்தானே, ஃபங்க்ஷனுக்கு சொன்னால் எனக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சு தான் போடுறது, அப்படி தான் ஆகிப்போச்சு. சரி ஓகே நாங்கள் இப்போ வந்து கிளம்பிட்டோங்க. நேற்று வீடியோ இன்றைக்கி வீடியோ சேர்த்து தான் வந்து வந்திருக்கோம். எங்களால் அதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடியல, முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஸோ இதோட விளாக் வந்து நாங்கள் முடிச்சுக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறோம். உங்கள் கார்த்தி சரோ, பாய்.